ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு ஸ்டஃப்டு பராத்தா கோதுமை மாவில் செய்யலாம். ஒரு 2 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். இதில் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிருதுவாக சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். டைட்டாக பண்ணிடக்கூடாது. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரத்திற்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டஃபிங்காக ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங், ஒரு முட்டை அடிச்சிருக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக உப்பு, இதை போட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன பொட்டேட்டோ மசால் நீங்கள் என்ன வேணாலும் கலந்துக்கலாம். இது உப்பு, மஞ்சள், மிளகாய், பெருங்காயம் போட்டு சேர்த்து வேக வச்சு ஒரு உருளைக்கிழங்கு, இதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தயாராக நம்ம வச்சுக்குவோம். இப்போ மாவு தயாராகிருச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்டாக முதல்ல திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மிருதுவான ஒரு மாவு வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு பிசையும் போது இறுக்கமாக மாவு பிசையக்கூடாது. லைட்டாக மெதுவான விரல்களால் நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ இந்த ரவுண்ட் சப்பாத்தி மேலே ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முக்கோண வடிவில் இதை மடிச்சுட்டு மறுபடியும் திரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி தின்னாக்கிறாமல் ஓரளவுக்கு சின்ன திக்னஸ் உள்ள ஒரு சப்பாத்தியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டோம்னா இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு சைட் இப்படி உறிஞ்சி கொடுக்கும். அந்த இடத்துல நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மசாலா வேணால் பண்ணிக்கலாம். கீமா மசாலா போட்டுக்கலாம், மிக்ஸ்ட் வெஜிடபிள் மசாலா, பன்னீர் எதுவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், உங்களுடைய பராட்டா தயாராகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், பஞ்சு மாதிரி வந்திருக்கு. நல்ல மசாலாலாம் உள்ள சூப்பராக வெந்திருக்கு. 2 கையில் பிச்சு பார்ப்போமா? 2 விரலால் பிப்போம் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. செஞ்சு பாருங்கள்.